குவாடலூப்பே மாதா என்ற. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாசியப்பட்டியில் உள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தில் நிற்கிறோம். புனித செபஸ்தியார் கோயில், அதாவது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாசியப்பட்டிக்கும் அளவட்டிக்கும் இடையில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குவாடலூப்பே அன்னை மரியாளுடைய ஸ்பெஷல் பூஜைன்னு இன்றைக்கு இங்கே நடைபெற போகிறது. இலங்கையில் மட்டக்களப்புலேயும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் மாசியப்பட்டியில் தான் இருக்குது. இது அமெரிக்காவில் இருந்து கொண்டு வந்து வைத்த இந்த சிலையை, இந்த குவாடலூப்பே மாதாவுடைய சிலையை. அதுக்கு முதல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உமது பேரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் தாகி எனக்கு மீண்டும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அறிவிப்பார்கள், உமது கைகளில் பற்றி பேசுவார்கள். மனிதருக்கும் வல்லமை செயல்களை உமது அரசுக்குரிய மாற்றின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, அது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. புறப்பட்ட ஜூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாதை வாழ்த்தி எலிசபெத்தை கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்வுரையின் காதல் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேர் உபதியால் துள்ளிற்று. ஆண்டவர் நமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியதை பேர் பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியாதை என்பவர் மாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் விருப்பராக கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரி, நம்முடைய பூசை புத்தகத்திலே திருப்பலி நூலிலே ஒரு சில பெருவிழாக்களை தான் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அன்னைக்கு தாய் அப்படின்னு சொன்னால் நீங்க நினைச்சு பார்க்கலாம், தை மாதம் 1ஆம் தேதி திருச்சபை எவ்வளவு தூரத்துக்கு அன்னை மரியாதை ஒரு சிறப்பான குழந்தை வருவா, சிலர் குழந்தை இல்லாம வருவா, 10 மாதம் குழந்தை இல்லாம, நோக்கிகளுக்கு வரும்போது அன்னைக்கு குழந்தை விடுவாரே இல்லை. நீங்க பார்க்கலாம், வனவப்பு அன்னைக்கு குழந்தை விடுவாரே இல்லை. கொஞ்சம் பார்த்து எப்படி விடுவாரே இல்லை அந்த நினைக்கிறாங்க. அன்னையுடைய தோன்றலுக்கு போதற்கான அற்புதமான வழிகளிலே அன்னையுடைய தோன்றும் 1531ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மெக்சிகோ அப்படின்னு சொல்லப்படுகிற இடம் லத்தீன் அமெரிக்க நாடு, அமெரிக்கா கண்டத்திலே கீழே இருக்கிற நாடு. பிரேசில், மெக்சிகோ நல்ல ஃபுட்பால் டீம், பிரேசில் நல்ல ஃபுட்பால் டீம், அர்ஜென்டினா ஃபுட்பால் டீம் எல்லாம் இருக்கிற இடங்கள் போன முடியாது. அங்க சிலர் ஊர்வலம் சொல்லுவாங்க, டக்குனு சொல்லுவாங்க, பார்க்க என்ன பாப்பா சொல்லுவாங்க,
என்ற கதையிலே சொல்லுவாங்க. நீங்க இருக்கும் வழியில சைனக்காரத்தமா அப்படி இருக்கும், மூக்கு சப்பையா தான் இருக்கும். அது அப்படிதான் சைனக்காரத்தமும் வழியில இருக்கும். அப்ப கொரியாக்காரன் நம்மவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒரு 27 ஸ்பெயினை சேர்ந்தாள். அந்த ஸ்பெயின்ல தான் அந்த ரோசா பூக்கள் அற்புதமாக வளருமா அந்த முதல் படி இருக்கிறார். அந்த பூக்கள் தான் அதிபதியால் கொடுக்க சொல்லி சொல்லுவாள். ரோசா பூக்கள் கொடுக்கிறது அதையெல்லாம் பார்த்த போது உடனடியாக அங்கே ஆலயத்தை கொண்டு விரும்பினார்கள். என்ன சொன்னார்கள்? ஏன் ஆலயத்தை அவள் விரும்பி இருக்கிறாள்? ஆலயத்திலே இறைவன் குடிகொண்டு விட்டார். ஆலயத்தில் இறைவன் வசிக்கின்றார். இங்கெல்லாம் இறைவன் இருக்கிற இடம். நற்கருணையானவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆலயத்துக்கு வருகிற போது நாங்கள் ஏன் வந்த உடனே வணக்கம் செலுத்துகிறோம்? உயிருள்ள ஆண்டவர் என்னோடு பிரசன்னமாக இருக்கிறார். அன்னைமரியாள் அப்படிப்பட்ட ஒரு பெண். அன்னைமரியாள் அப்படிப்பட்டவள். நீங்க தொடக்கமுள்ள பார்க்கலாம் 3ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தில் எலவாள் என்கின்ற பெண் பாவம் செய்கிறாள். தொடக்கமான 3ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே ஆண்டவர் ஆதாம் எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பார். ஆதாம் சொல்லுவான், நான் ஒளிச்சிருக்கிறேன் ஆண்டவரை. ஆண்டவரை நீ ஏன் ஒளிச்சிருக்கிறேன்? அவன் சொன்னா நான் உடுப்பில்லாம இருக்கிறேன். ஆதாம் உட்பட என்ன தெரியுமா? ஆதாம் உட்பட தெரியுமா? தெரியாது, அவருக்கு என்ன தெரியாது. அப்படியே உடுப்பில்லாம இருக்கிறேன்னு சொல்றான். அவர் பாவம் செய்த உடனே அவருக்கு பலவீனமாக இருந்தது. அதனால அவர் சொன்னார், நான் உடுப்பில்லாமல் ஆடை இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரை. ஆடை இல்லாமல் இருக்கணும் யாரும் சொன்னது கிட்ட ஆண்டவர், நீ உடுப்பில்லாமல் இருக்கணும் சொன்ன. அவன் சொன்னான், பாம்பு என்று சொன்னான். நீ நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை நீ சாப்பிட்டீங்க. அதான் சொன்ன, நான் சாப்பிடல, நீங்க எனக்கு தந்தீங்களே ஒரு பொம்பளை, அதுதான் சாப்பிட சொன்ன. பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆறாவது பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆறாவது ஸ்டார்ட் பண்ணிச்சு. நீங்க வந்து கல்யாணம் முடிக்க கூடாது. உங்களே பிரச்சனையா இருக்கு. அதான் சொன்னான், நான் கேட்டேன். ஆண்டவர் விழாவுகளுக்குள்ள எப்படி சாதாரண பார்த்த பாவம் மட்டும் நினைச்ச, அதுக்கடுத்து பொம்பளை கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு பாவமே சாப்பிட்டு என்ன சொல்றது? அதான் பார்த்த எல்லாத்தையும் 2 படைக்கிறான். வண்டிய 2 வண்டி, கழுதைய 2 கழுதை, உரங்க 2 உரங்கு, சிங்கத்தை 2 சிங்கம், ஆண் சிங்கம் பெண் சிங்கம், புலிய 2 புலி, ஆண் புலி பெண் புலி, கரடிய 2 கரடி, இதெல்லாம் படைச்சு போட்டு மனுஷனை மட்டும் தனியே படைச்சாங்க. பாத்தீங்க, மனுஷனை ஆண்டவர் தனியே படைச்சு. ஆதாம் முதல் படைச்சது, ஆதாம் எவ்வளவு படைச்சது முதல் தனியே படைச்சது. அதுக்கு அவன் நாட்டு உறக்கத்தை ஏற்படுத்தி அவருடைய விழாவுகளுக்குள்ளே அவருடைய படைச்சி எடுத்துக்கொண்டு வந்து எவ்வளவு செய்து கொண்டு வருவார் ஆண்டவர். அவர் செய்து கொண்டு வருகிற போது ஆதாம் முடிச்சு பார்த்து சொல்லுவான், இவள் என்னுடைய எலும்புகளின் எலும்பும் என் சதையின் சதையுமாக இருக்கிறாள். முதல் ஆதாம் பேசின வார்த்தை. அப்ப ஆதாம் கேட்கிறது, எனக்கு பொம்பளை தான் ஒன்று சொல்றேன், ஆண்டவர் தான் கொண்டு வந்து கொடுத்தவர். ஆதாம் சொன்னான், எனக்கு நீங்க தந்த பொம்பளை தான் எனக்கு இந்த கனியை சாப்பிட சொன்னாள். அப்போ ஆண்டவர் கேட்டார் தேவாள்கிட்ட, நீ ஏன் இந்த கனியை இவன்கிட்ட கொடுத்த, நீ ஏன் சாப்பிட்ட? பாம்பு என்னை வஞ்சித்தது. ஆண் பெண்ணை சாப்பிட்டுதான், பெண் பாம்பை சாப்பிட்டது. ஒரு அளவுக்கு நான் கூட செய்யறேன், இவதான் அவசரம் நாம இல்ல, நாம தான் செய்யறோம். இப்படியே ஒருவரை பார்க்கிறார். அன்றைக்கு தான் ஆண்டவர் மாதாவை கொண்டு வந்துருச்சு. நீங்க பைபிள் வீட்டை வாசிக்கணும். கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தவள், அவள் நிலவின் மீது நின்று கொண்டிருந்தவள், அவள் 12 விண்மீன்களை முடியாக சூட்டினாள். யார் பெண்? தொடக்க நூலில் கொண்டு வந்த பெண்ணை ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற 73 புத்தகம் இறைவார்த்தை ஊடாக பயணிக்க செய்து கடைசி புத்தகத்தை கொண்டு வந்துள்ளது. ஏனென்றால் அன்னை மரியாள் இந்த இறைவார்த்தையினுடைய தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறது. அன்னை மரியாளை ஆண்டவர் தான் கொண்டு வருவார். உனக்கும் பெண்ணுக்கும், உன்னுடைய வித்துக்கும், உன்னுடைய வித்து சாத்தான், அவனுடைய வித்து ஜேசு, இந்த 2 பகைமையை கொண்டவர். ஏனென்றால் நன்மை தீமை ஒன்றாக போகவே முடியாது. ஆகவே நன்மை உருவான ஆண்டவர் அங்கே வரவிருக்கிறார் இந்த பெண்ணை கூடாக. வித்து அப்படின்னு சொல்றது ஆண்களுக்கான விஷயம்.
ஆண்களுக்கு தான் வித்து என்கின்றதை சொல்லுவார்கள். என்றால் ஒரு ஆண் பெண்ணோடு கூடுகிற போது குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. இந்த வித்து என்று சொல்வது ஆண்களுக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தை. ஆனால் அங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிற பெண்ணை பார்த்து பயன்படுத்துறது. உனக்கும் பெண்ணுக்கும் உன்னுடைய வித்துக்கும் அவனுடைய வித்துக்கும் உடையதா அன்னை வரையில் ஆண் தொடர்பு இல்லாமல் இயேசுவை பெற்றெடுக்க போகிறாள் என்பதை ஏற்கனவே சொல்றார். பார்த்தீங்களா? அன்னை வரையில் ஆண் தொடர்பு இருக்கு. பரிசுத்தாவின் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமையும் நிலவிடும் ஆதலால் பிறக்கின்ற திருக்குளத்தை கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லப்படும். ஆண் தொடர்பு எதுவுமே இல்லை. அதான் ஜென்மபாவம் இல்லாமல் மன்னிதியில் பிறக்கிறாள். அவள் ஒரு நோயில் ஜென்மபாவம் இல்லாமல் பிறக்கிறான். அந்த ஜென்மபாவம் இல்லாமல் பிறக்கின்ற அன்னை மரியாதை ஆண்டவர் கொடுக்கிற விஷயம், உன்னுடைய வித்துக்கும் அவனுடைய வித்துக்கும் இடையே நான் பகையை ஏற்படுத்துவேன். அந்த வித்தின் கூட பிறக்கின்ற குழந்தை தான் ஆண்டவர் இயேசு. உங்களுக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் பெண்ணுக்கு ஆண்டவர் வித்து என்பதை பயன்படுத்துகிறார். அந்த மாதிரி எப்படிப்பட்டவள் அந்த எல்லாரும் படிவாலும் தெரியும். எப்படிப்பட்டவள் அன்பான தாயாக இருந்திருக்கிறார். இயேசுவை அன்னை மரியாள் எவ்வளவு தூரத்திற்கு அன்பு செய்தாள் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரணமான தாய் எப்படி ஒரு தாய் இருக்க முடியும்? அம்மா என்பதற்கு நான் இவ்வளவு அர்த்தத்தை சொல்லிக் கொண்டே, அம்மா தாய் என்பது ஒரு தவம், தாய் என்பது ஒரு சொத்து, தாய் என்பது ஒரு செல்வம். அம்மா என்ற தத்துவம் எங்களை யார் அடித்தாலும் கூட நான் போய் அம்மா என்ற தத்துவம், அப்பா தத்துவம் போய் ஆடு முன்னாடி கூட உம்மா உப்பா தெரியும். அம்மா தான் பிள்ளை சொல்லும் முதலாவது வார்த்தை, பிள்ளை பாவிக்கிற முதலாவது வார்த்தை அம்மா. அம்மா அப்பா காட்டா இருக்கிற அவங்க பெண்ணாவுடைய மீசோடு இருக்கிற அவங்க அப்பா, இந்த மீசைக்காக இருக்கிற அவங்க அம்மா காட்டும் அப்பா. அதுதான் அது பாருங்க நீனா யாரும் பார்ப்பது அம்மா பாடல். அம்மா என்னதான் படித்தாலும் கூட நிறுத்தோட பார்க்க சும்மா படித்தாய் நிறுத்தோடு. அப்பா ஆறாவது பாடத்தான் புரியுது. குழந்தைகள் தொடர்ந்து தாய் என்பது அவ்வளவு தூரம் தாய் என்பதுதான். நீங்க போய் அதிக தாயா தாரமா அப்படின்னு சொல்லி படிக்க அவர் சொல்ல உடனே தாயன்னு சொல்லுவார். அந்த தாயினுடைய பிள்ளை தங்கதாக சொல்லுவார். ஒரு புருஷன் பஞ்சாயத்து இருந்தா புருஷன் அம்மா முக்கியம் முடியாது, மனுஷியா சொல்ல அம்மா தாய் கொடுத்தவள் தாய் தானே இருப்பார். பாலூட்டி சீராட்டி நல்ல பண்புகளை கொடுத்தவள் அந்த தாய். அப்பதான் சம்பந்தம் இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவார்கள். எந்த ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாங்க தாயை சுற்றி சுற்றி தான் அது வாழ்ந்து கொண்டே இருக்கு. ஜேசு யாரை சுற்றி சுற்றி வாழ்ந்துருக்க? மாதாவை சுற்றி சுற்றி வாழ்ந்துருக்க. 12 வயதுல ஜேசு எருசலேம் ஆலயத்தில் இருக்கிறார். ஆட்கள் போகிறார்கள். மாதாவை சொல்லக்கூடிய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே. ஏன் திருடி அப்படின்னா இப்ப யாரும் சொன்ன நீங்க என்ன செய்யுங்க? போய் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறாங்க 3 நாளா ஆளா பாருங்க. தேடுக்கு நீங்க போவீங்க. ஆசீர்வதித்து உமது பணியை அர்ப்பணிப்புடன் ஆற்றுகின்ற அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயே, உம்மை தேடி வரும் அனைத்து உள்ளங்களையும் கண்ணோக்கி பாரவம்மா. நீர் எங்களுக்கு பொழிந்து வருகின்ற அருள் வளங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் எமது குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தேவ அழைத்தலின் அன்னையே, புனிதத்துவத்தின் தாயாரே, உம்மை போல நாங்களும் இறையன்பிலும் புறன்பிலும் உறுதியாக நிலைத்து நிற்கவும் உமது
அடிகளங்களாகிய ஏழ்மை, எளிமை, பணிவு, பொறுமை, தூய்மை ஆகிய நற்குணங்களை நம் வாழ்வின் பொக்கிஷங்களாக கடைபிடித்து வாழ துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனுப்புலம் முழுவதற்கும் தாயாக விளங்கும் என்னையே, உம்மிடம் ஓடி வரும் எங்கள் அனைவருக்கும் உமது அன்பையும் இரக்கத்தையும் ஆதரவையும் ஆறுதலையும் நல்புரியும். நாங்கள் உண்மையில் நம்பிக்கை வைத்து உமது பாதார விந்தம் பணிந்து கிடக்கின்றோம். எமது தங்கள் தேவைகள் யாவற்றையும் கண்ணோக்கி தாய்க்குரிய பாசத்தோடு எமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தாயே, எமது நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதம் தருகின்றோம். மழை வீழ்ச்சியாலும் பொருளாதார நெருக்கடிகளிலும் இருந்து உமது பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தந்து அருள்க்கு காத்து அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். போற்று ஆவியை கொடுத்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்
தாழ்த்துகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரக்கமாக எங்களுக்கு இவை மாறுவதாக அவர் பாடுபடுவதற்கு கலைந்ததை கையளித்த போது அப்பத்தை அதற்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய இதிலிருந்து அவருடைய கிண்ணத்தை படுத்த வேண்டும் வாக்கு நம்பை கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று தாருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் அதற்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வு தன் அப்பத்தையும் பழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஊழியமுறை கலந்தவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தே மற்றும் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் வேதத்தில் பார்க்கப்படுவதை தூயாவியால் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் நன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயுள்ள ஸ்ரீஞான பிரகாசம், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நினைவு பெறச் செய்தருளும். மேலும் வைத்தவரினோடுடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இழந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு கேட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித யோசேவாஸ், இவ்வாலயத்தின் பாதுகாவலர் புனித செபஸ்தியான், இவ்வுலகில் உமக்குவந்தவராயிருந்தோராகிய புனித அனைவர்களும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பங்கேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அன்பையும் அமைதியும் பகிர்ந்துள்ளோம். உலகின்
இது இறைவனின் செம்மறி, உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவர். இந்த திருச்சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட சோர் சோர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. அமைதியிலும் சென்று வாழுங்கள். இந்த பயணத்தில் அன்னை மரியாதை கூடவே இருக்க வேண்டும் என்றும் சந்திப்போம். மற்றும் காணாமல் போன பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்று தவிக்கின்ற தாய்மார் தந்தையுடைய இடங்களை சிந்தனைகள் நிறைவு பெற வேண்டும் என்றும் ஆண்டவர் தாமே இரக்கத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த தாயுடைய பண்புகளை கேட்போம். அதோடு இயற்கை அனர்த்தங்களினாலே பல உள்ளங்கள் கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொருளாதார தனிகளினாலே பலரும் இருளிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வறியவர்கள், பிள்ளைகள், அனாதைகள் வாழ்வு பெற வேண்டும் என்றும் சந்திப்போம். மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் நிறைவடைய வேண்டும் என்றும்
எத்தனையோ விதமான தேவைகளை சுமந்து கொண்டு பல்வேறு இடங்களிலே தங்களுடைய தேவைகளுக்காக சதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் தாயுடைய பாதங்களை கொடுக்கின்றோம். தாயே, எங்களுக்காக நீ தாமே கலந்து பேசினோம் என்று கேட்போம். தாயே, நீ திருமணத்திலே எங்களுக்காக கேட்டோம் என்று கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வணக்கம். இப்போ
என்னன்னு சொன்னால் இந்த நிகழ்வு இப்போ நடந்தது இது புதுவிதமான ஒரு மாதாவாக இருக்குது நாங்கள் பார்த்தது. ஆமாம், இது பெருசாக நாங்கள் வேறு இடம் பார்த்ததில்லை. இதோட சாராம்சம் என்னன்றதுக்கா சொன்னீங்க. ஓகே. வணக்கம் உறவுகளே. இந்த மாதா குவாடலூப்பே மாதா என்று அழைக்கப்படுபவர். உண்மையாக இந்த மாதா மாதாவினுடைய வடிவங்கள் உண்டு. மாதா காலத்துக்கு காலம் அன்னை மாரி, ஆண்டவர் இயேசுவினை இந்த உலகுக்கு தந்த அன்னை மாரி காலத்துக்கு காலம் ஒவ்வொரு காட்சிகளை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் பலவிதமான காட்சிகள் லூர்து பதியிலே காட்சி கொடுத்திருந்தார். அதே போது பத்திமால காட்சி கொடுத்திருந்தார். அதே போன்று மெக்சிகோ தேசத்தினுடைய குவாடலூப்பே பதியிலே 1531ஆம் ஆண்டு காட்சி கொடுத்தது. அந்த காட்சி கொடுத்த இந்த மாதாவை தான் நாங்கள் குவாடலூப்பே என்ற இடத்திலே காட்சி கொடுத்தபடியாக குவாடலூப்பே மாதா என்று சொல்லப்படுகிறது. குவாடலூப்பே மாதா ஒரு குவாடலூப்பே என்ற இடத்துல ஒரு அழகிய மலை குன்றில் தேமா பூக்கள் சூழ்ந்த அந்த ஒரு காடு சார்ந்த மாதிரியான நிலத்தோற்றமும் மலையும் மலை சார்ந்த மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு ரம்மியமான நிலத்தோற்றத்தில் காட்சி கொடுத்தார். அந்த அன்னையினுடைய காட்சி கொடுத்தது தியாகு என்று சொல்கிறவர். அவர் இன்றைக்கு புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் திருச்சபையினால். அவருக்கு கூட நாங்கள் கடந்த 9ஆம் தேதி நாங்கள் அவருக்கு பெருநாள் எடுக்கின்றோம். அதே போல் அன்னைக்கு நாங்கள் வருடம் டிசம்பர் 12ஆம் தேதி திருவிழா எடுக்கின்றோம். இந்த மாதாவினுடைய விசேடம் என்னென்னு சொன்னால், இந்த குவாடலூப்பே அன்னை மெக்சிகோ பதியிலே காட்சி கொடுக்கின்ற அன்னை, அதாவது வித்தியாசமான ஒரு அழகிய ரம்மியமான தோற்றத்தில் இருக்கிறத நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய அன்னையாக அவள் இருக்கிறாள். இந்த பதியிலே எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளுடைய இந்த அறிமுகத்தினூடாகத்தான் இந்த அன்னையை பற்றி நாங்கள் நிறைய அறியக்கூடியதாக இருந்தால், அந்த வகையில் செபராஜ் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் வாழுகின்ற, அவர் இந்த மெக்சிகோவில் வாழுகின்ற அந்த அன்னையினுடைய அந்த தலத்தை பற்றி அறிந்தவுடன் எங்களுக்கும் அதை பற்றி சொல்லி, அந்த தலத்திலிருந்து ஒரு திருச்சுருவத்தை ஒழுங்குபடுத்தி அதை விமானத்தின் மூலமாக கடந்த வருடம் நாங்கள் யாழ்ப்பாண தேசத்துக்கு கொண்டு வந்திருந்தோம். அந்த யாழ்ப்பாண தேசத்துக்கு கொண்டு வந்து அந்த திருச்சொருவத்தை நாங்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்காக சிறிய எங்களுடைய மாசியப்பட்டி புனித செபஸ்டியார் ஆலயத்தினுடைய வளாகத்தினுடைய ஒரு சிறிய பகுதிக்குள்ளே நாங்கள் ஒரு சிறிய மலை குன்று போன்று அமைத்திருக்கின்றோம். அதுக்கு நிதியுதவிய அமெரிக்க தேசத்தில் வாழுகின்ற எங்களுடைய புலம்பெயர் உறவான நாகலிங்கம் செபராஜ் அவர்கள் வழங்கியிருந்தார். அந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி மடு அன்னையினுடைய மடு பெருநாள் அன்று நாங்கள் இந்த இடத்தில் எழுச்சி கொண்டிருந்தோம். அதே போன்ற கடந்த வருடமும் டிசம்பர் 12ஆம் தேதி நாங்கள் திருநாள் கொண்டாடியிருக்கிறோம். இந்த வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதில் உள்ள விசேடம் என்னென்னு சொன்னால், இந்த குவாடலூப்பே அன்னை ஈழமணி திருநாட்டிலே வடபுலத்திலே மாசியப்பட்டியில் மட்டும் இருப்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நீங்கள் மாசியப்பட்டி, அதாவது சுன்னாகன் நகரை அண்பித்து ஒரு 3.5 கிலோமீட்டரில் இருக்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இலங்கையின் எப்பாகத்திலிருந்தும் வந்து அன்னையினுடைய ஆசியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை பதியிலே இந்த அன்னை வீற்றிருக்கின்றார். அதே போன்று நீர்கொழும்பிலே வீற்றிருக்கின்றார். 2 ஆலயங்கள் இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இது ஒரு சிறிய ஒரு குன்று அல்லது மாதா பீடம் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த இடத்திலே அன்னை காட்சி கொடுத்திருக்கின்றார். நாளாந்த நிறைய பக்தர்கள் இந்த இடத்தை நோக்கி வருகின்ற அன்னையினுடைய ஆசி மலையில் நனைந்த வண்ணம் இருக்கின்றார்கள். தாங்களாக வருகிறது கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த வர்ண அலங்காரங்கள் கூட ஒரு தனி மனிதருடைய சுய விருப்பின் பேரில், அவருடைய சுய உள்ளார்ந்த விருப்பத்திலே தனக்கு அன்னைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளுணர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் இதுகள் அமைந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் எங்களுடைய ஆலயத்தை தரிசித்து சென்றிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இந்த அன்னை கேட்டவருக்கு கேட்டு வரம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நீங்கள் பார்த்தீர்களா தெரியும், இணையதளத்திலே இந்த குவாடலூப்பே அன்னை என்று சொல்லி அடித்தீர்கள் என்று சொன்னால், மெக்சிகோ பதியிலே பேராலயமாக இருக்கின்ற ஒரு நேரத்திலே 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக பிரமாண்டமான ஆலயமாக மெக்சிகோ பதியிலே இந்த ஆலயம் இருக்கின்றது. இது ஒரு மிக மிக புனிதத்தன்மையானது. ஆகவே கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கக்கூடிய அன்னையாக இருக்கின்றார். எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கு அன்னை ஒரு முன்னோடியாக இருக்கின்றார். ஆகவே இந்த யூடியூப்பினூடாக பார்க்கின்ற ஒவ்வொரு வியூவர்ஸும் இந்த அன்னையினுடைய புகழை பார்க்க வேண்டும், அன்னையினுடைய ஆசியை பெற வேண்டும். அன்னையினுடைய அருள் மலையில் நீங்களும் நனைந்து எங்களுடைய புதிய உலகத்திலே நாங்கள் ஒரு சமாதானமான உலகத்திலே சமாதானமான வாழ்வை வாழ வேண்டும். அதே போன்று விரும்பியவர்கள் மாகியம்பதியில் வந்து அன்னையினை நேரடியாக தரிசித்து நிறைவான அருளை பெற வேண்டும் என்று யாசித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அண்ணா.